இருக்கிறது. தடகள பயிற்சி வீரர்கள் பெரும்பாலும் பயிற்சிக்கு பிறகு இந்த ஐஸ் குளியலில் ஈடுபடுகிறார்கள். பலர் ஐஸ் குளியல் எடுத்துக் கொள்வதற்கான முக்கியமான காரணம் அது தசை வலியை போக்குகிறது. இது தீவிரமான உடல் செயல்பாடுகளுக்கு பிறகு உடலை விரைவாக மீட்டெடுப்பதற்கு உதவுகிறது. குளிர்ந்த குளியல் எடுப்பது ஒரு கிரில்லிங் ஒர்க்அவுட்டிற்கு பிறகு எதிர்பார்க்கும் அனுபவமாக தெரியவில்லை. ஆனால் வலி மிகுந்ததாக தோன்றும் இந்த முறை உண்மையில் மீட்பு நேரத்தை விரைவுபடுத்த பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சமீபத்தில் இந்திய கேப்டனும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கேப்டனுமான விராட் கோலி கடுமையான பயிற்சிக்கு பிறகு தனது உடலை இளைப்பாற பனிக்கட்டி நீர் தொட்டியில் குளிர வைப்பதை, அதாவது காணக்கூடிய படங்களை பகிர்ந்துள்ளார். பனிக்கட்டி நீர் நிரம்பிய ஒரு வாளி அல்லது தொட்டியில் மூழ்குவது ஒரு கடினமான பணியாக தோன்றலாம். ஆனால் உடற்பயிற்சிக்கு பிறகு விரைப்பை தணிக்க இது சிறந்த வழிகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. ஐஸ் குளியல் விளையாட்டு வீரர்கள் கடுமையான பயிற்சிக்கு பிறகு அல்லது போட்டிகளின் போது கிக் ஸ்டார்ட் செய்வதற்கும் வலி மற்றும் தசை வலியை குறைப்பதற்கும் விளையாட்டு வீரர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு ஸ்பாக்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் கிளினிக்குகள் குளிர்ச்சியான ஐஸ் குளியல் அனுபவத்தை வழங்க தொடங்கியுள்ளதால் தொழில்முறை விளையாட்டுகளுக்கு வெளியே பனி நிரப்பப்பட்டு தொட்டியில் மூழ்குவது மெதுவாக பிரபலமடைந்து வருகிறது. நீங்கள் குளிர்ந்த நீரில் மூழ்குவதற்கு முன் குளிர்ந்த நீரில் மூழ்குவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஒரு ஐஸ் வாட்டர் குளியல் சரியாக எப்படி ஒலிக்கிறது? இது 10 முதல் 15 நிமிடங்கள் வரை உங்கள் மார்பு வரை ஒரு வாளி அல்லது பனிக்கட்டி நீரில் அமர்ந்திருக்கும். நீரின் வெப்பநிலை 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம். பல போட்டி விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் கூட தசைகள் வலி மற்றும் வலியை குறைக்க தீவிர உடற்பயிற்சி அமர்வுக்கு பிறகு ஐஸ் வாட்டர் குளியலை நாடுகின்றனர். நீங்கள் முதலில் தண்ணீருக்குள் நுழையும் போது நீங்கள் மிகவும் குளிராக உணரலாம். அதைத் தொடர்ந்து ஒரு கூர்மையான குளிர்ச்சியான உணர்வு. சிறிது நேரம் கழித்து நீங்கள் குடியேறும் போது நீங்கள் உணர்வின்மையை உணரலாம். குளிர்ந்த நீரில் மூழ்குவதற்கு உகந்த நேரம் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை இருக்கும் என்று கூறப்பட்டாலும் முதலில் 3 முதல் 5 நிமிடங்கள் ஐஸ் குளியலில் தொடங்கி அதை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பார்ப்பது நல்லது. அதிக பலன்களை பெற உங்கள் கேம் அல்லது ஒர்க்அவுட்டை முடித்தவுடன் குளிர்ந்த நீரில் மூழ்கிவிட வேண்டும் என்று பல ஆய்வுகள் பரிந்துரைக்கின்றன. ஐஸ் வாட்டர் குளியலுக்கு பின்னால் உள்ள கோட்பாடு என்னவென்றால், இது தீவிரமான உடற்பயிற்சியின் விளைவாக ஏற்படும் நுண்ணிய தசை கண்ணீரால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது. இது வீக்கம் மற்றும் திசு முறிவை குறைப்பதாகவும் அறியப்படுகிறது. இது இரத்த நாளங்களை சுருக்கி பாதிக்கப்பட்ட திசுக்களில் இருந்து லாக்டிக் அமிலங்கள் போன்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதோடு மேலும் இணைக்கப்பட்டுள்ளது. கடுமையான ஒர்க்அவுட்டிற்கு பிறகு குளிர்ந்த நீரில் மூழ்குவது உடலின் அழற்சி எதிர்வினை மற்றும் வீக்கத்தின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் மீட்புக்கு உதவுவதாக அறியப்படுகிறது. ஜூரி இன்னும் சரியான உடல் நல பலன்களில் இல்லை என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். மேலும் ஐஸ் குளியல் மற்றும் குளிர்ந்த நீரில் மூழ்குவதன் நன்மைகள் மற்றும் தீமைகளின் முழு அளவை புரிந்து கொள்ள மேலும் ஆராய்ச்சி நடத்தப்பட வேண்டும். கடுமையான ஒர்க்அவுட்டிற்கு பிறகு ஐஸ் செய்வது அல்லது ஐஸ் வாட்டர் குளியல் எடுப்பதன் மூலம் அழற்சி செயல்முறையை அடக்குவது தசை மீளுருவாக்கம் செய்வதை தடுக்கலாம் என்றும் வளர்ந்து வரும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. எனவே தசைகளை உருவாக்குவதே உங்கள் இலக்காக இருந்தால் அல்லது வலிமை பயிற்சியை முடித்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஐஸ் குளியல் செய்வதை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்த பிறகு அனைவருக்கும் ஐஸ் குளியல் அவசியமில்லை என்றாலும் அவை வலி தசைகளை ஆற்றுவதன் மூலம் உடனடி வலி நிவாரணத்தை வழங்குகின்றன. மேலும் நீங்கள் சற்று வேகமாக குணமடையவும் உதவலாம். நீங்கள் ஐஸ் குளியல் முயற்சி செய்ய ஆசைப்பட்டால் உங்கள் அபாயங்களை முன்கூட்டியே எடை போடுவது நல்லது. உங்களுக்கு முன்பே இதய நிலை இருந்தால் பனிக்கட்டி குளிர்ந்த நீரின் வெளிப்பாடு உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு இரண்டையும் அதிகரிக்க வழிவகுக்கும். குளிர்ந்த நீர் உங்கள் இரத்த நாளங்களை சுருக்கினால் உங்கள் இதயம் இரத்தத்தை பம்ப் செய்வது கடினமாகிறது. எனவே ஏற்கனவே இதய நிலை அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஐஸ் வாட்டர் குளியல் ஆபத்தானது. இறுதியில் உங்கள் பயிற்சிக்கு பிந்தைய காலத்தில் ஐஸ் வாட்டர் குளியல் பற்றி நீங்கள் நினைத்தால் உங்கள் மருத்துவ ஆலோசகரிடம் பேசுவது மிகவும் நல்லது.
அதோட 3 கட்டி வாங்கலாம். அதே ஒரு சின்ன கட்டி ஒண்ணே ஆளு சார். ஏய் வெயிடா ஏய் அங்க சூயா பெயின் இதா வெயிடா கட்டி உள்ள வெயிடா ஏய் என்ன நூறுல நடிக்க நீ ரெண்டே உடம்பு கண்டிஷன் பத்தி அடுத்து யார் பா சின்ன பசங்க 2 பேர் வேண்டாம் கம்மிடுறா சும்மா சொல்றேன் போதுமா நல்லா இருக்கா வார 3 ஐஸ் என்ன பண்ணாங்க துப்புனா அடுத்து போதவல அந்த தண்ணில ஏண்டா போடா கூலி கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னொரு கட்டி போட்டா உள்ள இறங்க மாட்டேன் ஐயோ நான் அடுத்த வாட்டி 3 கட்டி போட்டேன் தள்ளி பிடிச்சிடும் தம்பி தள்ளி வாங்க கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும் போதும் குண்டா உட்கார கூடாது கால் உள்ள வைடா காலா வெரி குட் வெரி குட் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் அந்த உடம்புல ஒரு பெயின்ல ரிலீஃப் ஆகிடும் ரொம்ப ஹெவியான இது கூலிங் இல்லை சளி தெரியுதா அடியில வந்துச்சு சார்
வந்துருப்பேன். போதுன்னா ஏந்துக்கோ, போதுன்னா வந்துடு. இப்போ லைட்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க 2-3 வாட்டி பார்த்தேன். எப்ப பாத்தியா? கை வை, அதுல கை வை, அதுல கை வை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போறதுனால லைட்டா மேல தெரியாது இருப்பா. இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஐஸ் பாத்து. நம்ம இந்த ஐஸ் பாத்தில் வந்து நமக்கு என்ன பலன்னா, நம்ம எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் வந்து எவ்வளோ பெயின் இருக்கோ அந்த பெயினை வந்து ரிலீஃப் பண்ணோன்னா ஐஸ் தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் வந்து நம்ம கிளப்பில் வந்து எல்லோரும் வந்து ஐஸ் பாத் எடுத்துக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.